ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜித். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2025 எல்லாரும் எழுதியிருப்பீங்க. ஸோ இனிமேல் 2026ல் அவுட் சோர்ஸ்லேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த அவுட் சோர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை நம்ம ஒரு வீடியோ சீரியஸாக நம்ம போட்டுகிட்டே வரலாம். அண்ட் அடிஷ்னலாகவும் மற்ற ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கிற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்ஸ்க்கும் போகலாம். வஉசியின் முதல் அரசியல் கட்டுரை டேஷ் என்ற தலைப்பில் விவேகபானு என்றதெல்லாம் வெளிவந்துச்சுன்னு கேட்குறாங்க. என்ன தலைப்பில் வெளிவந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் சுதேசாபிமானம். ஓகேவா? திலகர் அப்படிங்கிறவர் யாருன்னா வஉசியோட அரசியல் குரு. எப்படி காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலேவோ வஉசியோட அரசியல் குரு திலகர். திலகரின் காரணமாக தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருப்பார். அண்ட் எந்த இயக்கத்தின் காரணமாக வந்திருப்பார்னா வங்கப்பெருவினையின் காரணமாக வந்திருப்பார். ஓகேவா? வஉசியை தென்னாட்டு திலகர்னு சொல்லுவோம். இந்த பாரதிங்கிற இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட துவக்க கால இதழ்கள், துவக்க கால கவிதைகள் ஒரு குடும்ப இதழில் வெளிவந்துச்சு. அந்த குடும்ப இதழ் பேர் பாரதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கணக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.